ஸோ இந்த வீடியோல கான்ஜுகேஷன்னா என்ன, அது எப்போ அப்ளை பண்ணணும், ஜெர்மன் சென்டென்ஸ்ல கான்ஜுகேஷன் எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கான்ஜுகேஷன் எப்போ அப்ளை பண்ணும் போதும் நம்ம ரெண்டு ரூல்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா, ஒரு சென்டென்ஸ்ல எப்பயுமே செகண்ட் பொசிஷன்ல இருக்கிற வேர்பை மட்டும் நீங்க கான்ஜுகேட் பண்ணணும். அடுத்த ரூல் என்னன்னா, எப்போ கான்ஜுகேட் பண்ணும் போதும் நீங்க சப்ஜெக்டை பேஸ் பண்ணி கான்ஜுகேட் பண்ணணும். சப்ஜெக்ட்னா அந்த செயலை செய்பவர் தான் சப்ஜெக்ட். ஸோ தமிழ்ல என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு, அதுக்கு ஜெர்மன்ல என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்டை பேஸ் பண்ணி வேர்பை எப்படி கான்ஜுகேட் பண்றதுன்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். ஒரு சென்டென்ஸ்ல நடக்கிற ஆக்ஷனை பொறுத்து அந்த செயலை செய்பவர் சப்ஜெக்டா வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சிம்பிளான சென்டென்ஸ், நான் தண்ணி குடிக்கிறேன். இந்த இடத்துல ஆக்ஷன் வந்து குடிக்கிறது. இந்த குடிக்கிற வேலையை செய்யறது யாரு? நான். ஸோ இந்த சென்டென்ஸ்ல சப்ஜெக்ட் வந்து நான். நான்ற சப்ஜெக்ட் வந்து ஜெர்மன்ல இஷ். இதே நீ தண்ணி குடிக்கிறேன்னு நம்ம ஒரு ஃப்ரெண்டை பார்த்து சொன்னா அதுல சப்ஜெக்ட் குடிக்கிற வேலையை செய்யறது யாரு? நீ. ஸோ நீன்ற சப்ஜெக்டுக்கு ஜெர்மன்ல தூன்னு அர்த்தம். இதே வந்து இன்னொரு பையன் குடிக்கிறான், அவன் தண்ணி குடிக்கிறான் அப்படின்றா அவனுக்கு வந்து எர். அதே போல ஒரு சென்டென்ஸ்ல யார் செயலை செய்யறாங்களோ அதை பொறுத்து அந்த சென்டென்ஸ்ல இருக்கிற சப்ஜெக்ட் வேறுபடும். ஸோ தமிழ்ல என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கோ அதுக்கு உண்டான ஜெர்மன் சப்ஜெக்ட் நமக்கு இந்த சப்ஜெக்ட் டேபிள்ல இருக்கு. இந்த டேபிளுமே நீங்க நோட் பண்ணிக்க தேவையில்ல. போன வீடியோல நம்ம 3 ரெஃபரன்ஸ் ஷீட் டவுன்லோட் பண்ணோம். அதுல கான்ஜுகேஷன் ரெஃபரன்ஸ் ஷீட்ல இந்த எல்லா சப்ஜெக்டும் இருக்கு, தமிழ்ல, இங்கிலீஷ்ல, ஜெர்மன்ல. ஸோ இதுக்கு கீழே இருக்கிற எண்டிங் வந்து நம்ம கான்ஜுகேஷன் பண்ணும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஒரு சப்ஜெக்டுக்கும் இந்த எண்டிங் வச்சு எப்படி கான்ஜுகேட் பண்றதுன்னு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஸோ நம்ம கிட்ட இங்க ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் இருக்குது. ஐ லேர்ன் ஜெர்மன். இந்த சென்டென்ஸ்ல என்ன ஆக்ஷன் நடக்குது? லேர்ன், அதாவது கத்துக்கிற வேலை. நான் ஜெர்மன் கற்றுக்கொள்கிறேன். இப்போ இங்க வேர்ப் வந்து லேர்ன். இந்த கத்துக்கிற வேலையை செய்யறது யாரு? நான். ஸோ செயலை செய்பவர் சப்ஜெக்ட். ஸோ இதுல லேர்ன்னா லெர்னன்னு போன வீடியோல படிச்சிட்டோம். அதுல இருக்கிற சப்ஜெக்ட் ஐக்கு வந்து இஷ்ன்னு நம்ம மேல இருக்கிற சப்ஜெக்ட் டேபிள் பார்த்தே போட்டுடலாம். ஜெர்மனுக்கு ஜெர்மன் மொழியில டாய்ஷ்ன்னு அர்த்தம். ஸோ நமக்கு இதுல இருக்க 3 வார்த்தைகளும் தெரியும். இந்த 3 வார்த்தைகள் வச்சு நம்ம இருக்கிற சென்டென்ஸை அப்படியே எழுதிடலாம். இஷ், லெர்னன், டாய்ஷ். ஸோ இப்போ நம்ம கான்ஜுகேட் பண்ணணும். கான்ஜுகேட் பண்ணும்போது 2 விஷயங்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எப்பயுமே ஒரு ஜெர்மன் சென்டென்ஸ்ல செகண்ட் பொசிஷன்ல இருக்கிற வேர்பை கண்டிப்பா நீங்க கான்ஜுகேட் பண்ணணும். இப்போ இங்க செகண்ட் பொசிஷன்ல இருக்கிற வேர்ப் வந்து லெர்னன். எப்படி கான்ஜுகேட் பண்ணணும்னா, அந்த சென்டென்ஸ்ல இருக்கிற சப்ஜெக்டை பேஸ் பண்ணி இந்த இடத்துல லெர்னன்ற வேர்பை செய்யற செயலை செய்பவர் இஷ். ஸோ இஷ்ன்ற சப்ஜெக்டுக்கு கீழே என்ன எண்டிங் இருக்கு? இ. ஸோ நம்ம வேர்பில் இருக்கிற இஎன்னை வந்து ரிமூவ் பண்ணிட்டு அந்த சென்டென்ஸ்ல இருக்கிற சப்ஜெக்டுக்கு உண்டான எண்டிங்கை நீங்க ஆட் பண்ணாலே கான்ஜுகேஷன் முடிஞ்சு போச்சு. ஸோ இஷ் லெர்னன் டாய்ஷ்ன்றதுக்கு பதிலா இஎன் தூக்கிட்டு இஷ்க்கு உண்டான இ போட்டா இஷ் லெர்னர் டாய்ஷ். இவ்வளவுதான் கான்ஜுகேஷன். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள்ல she loves coffee. அவள் காஃபியை விரும்புகிறாள். இங்க என்ன ஆக்ஷன் நடக்குது? விரும்புறது. லவ் தான் வந்து verb. இந்த வேலையை செய்யறது யாரு? அவள். சோ செயலை செய்பவர் சப்ஜெக்ட். நமக்கு லவ்னா லீபன்னு போன வீடியோல படிச்சோம். சப்ஜெக்ட் ஷீக்கு என்ன இருக்கு ஜெர்மன்ல? அவள்னா ஜி. காஃபினா கஃபேன்னு போன வீடியோல படிச்சோம். இந்த சென்டென்ஸ்ல இருக்கிற 3 வார்த்தைகளும் நமக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம தெரிஞ்ச வார்த்தைகள் அதே ஆர்டர்ல போட்டுக்கலாம். ஜி, லீபன், கஃபே. ஸோ இந்த இடத்துல கான்ஜுகேட் நம்ம பண்ணி ஆகணும். கான்ஜுகேஷன் பண்ணும்போது 2 ரூல்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ஜெர்மன் சென்டென்ஸ்ல செகண்ட் பொசிஷன்ல இருக்கிற வேர்பை மட்டும் கண்டிப்பா கான்ஜுகேட் பண்ணணும். கான்ஜுகேட் பண்ணும்போது சப்ஜெக்டை பேஸ் பண்ணி கான்ஜுகேட் பண்ணணும். இந்த இடத்துல விரும்புற வேலையை செய்யறது யாரு? அவள். ஸோ அப்பனா நம்ம கான்ஜுகேட் பண்ணும்போது வேர்ப்ல இருக்கிற இஎன் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அந்த வேர்ப் அந்த சென்டென்ஸ்ல இருக்கிற சப்ஜெக்டுக்கு உண்டான எண்டிங்கை ஆட் பண்ணணும். இந்த சென்டென்ஸ்ல இருக்கிற சப்ஜெக்ட் வந்து அவள்.
ஜி. அதுக்கு உண்டான எண்டிங் வந்து டி. ஸோ இஎன் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம டி ஆட் பண்ணா நம்ம ஆன்சர் ஜி லீப் கஃபே. சென்டென்ஸ் நமக்கு வந்து யூ ட்ரிங்க் வாட்டர் அப்படின்னு இருக்கு. உங்க மேனேஜரை பார்த்து சொல்றீங்க. இந்த இடத்துல நீங்க தண்ணி குடிங்கன்னு சொல்லல, அது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஒருத்தரை பார்த்து ஒரு வேலையை பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா அது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இந்த இடத்துல நீங்க தண்ணி குடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி உங்க மேனேஜரை பார்த்து. இப்போ இந்த சென்டென்ஸ்ல செய்யற வேலை என்னது? குடிக்கிற வேலை. ஸோ வேர்ப் வந்து ட்ரிங்க். செயலை செய்பவர் யாரு? உங்க மேனேஜர். உங்க முன்னாடி இருக்காங்க நீங்கள். ஸோ நீங்கள் அப்படின்னா நமக்கு ஜி வரும் ஜெர்மன்ல. ட்ரிங்க்னா ட்ரிங்கன்னு படிச்சோம். வாட்டர்னா வசர். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்னென்ன தெரியுமோ அதை நம்ம போட்டுக்கலாம். ஜி ட்ரிங்கன் வசர். இப்போ கான்ஜுகேட் பண்ணணும்னா நம்ம 2 ரூல்ஸ் ஞாபகம் வச்சிருக்கணும். ஜெர்மன் சென்டென்ஸ்ல 2வது பொசிஷன்ல இருக்கிற வேர்பை கண்டிப்பா கான்ஜுகேட் பண்ணணும். சப்ஜெக்டை பேஸ் பண்ணி கான்ஜுகேட் பண்ணணும். இங்க இருக்கிற வேர்ப் வந்து ட்ரிங்கன். இது நம்ம கான்ஜுகேட் பண்றதுக்கு என்ன சப்ஜெக்ட்னு பாக்குறோம். இங்க சப்ஜெக்ட் வந்து நீங்க தண்ணி குடிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க. ஸோ நீங்கன்ற சப்ஜெக்டுக்கு எண்டிங் வந்து சேம் இஎன். ஆல்ரெடி நம்ம வேர்ப்ல இஎன் தான் இருக்கு. ஸோ நம்ம வந்து எந்த சேஞ்சும் பண்ண வேணாம். ஆல்ரெடி நம்ம எழுதின சென்டென்ஸ் கரெக்ட். ஸோ அடுத்த சென்டென்ஸ் we eat apple every day. இதுல நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் வந்து ஈட். ஈட்னா எசன். இங்க எசன் ஈட்ன்ற வேர்ப ஆக்ஷன் செய்யற செயலை செய்பவர் யாரு? வி, அதாவது நாங்கள். நாங்கள் தினமும் ஆப்பிள் சாப்பிடுகிறோம். ஸோ நமக்கு இதுல தெரிஞ்ச வார்த்தைகள் வந்து ஆப்பிள். ஆப்பிள்னா ஜெர்மன்ல ஆப்ஃபல். எவ்ரிடேன்றது ஏடன் டாக். ஸோ தெரிஞ்ச வார்த்தைகள்லாம் நம்ம அப்படியே போட்டுடலாம். Wir essen jeden Tag Apfel. Wir essen Apfel jeden Tag. எப்படி வேணா சொல்லலாம். ஸோ இதுல கான்ஜுகேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்? 2வது பொசிஷன்ல இருக்கிற எஸ்ன்ற வேர்பை கான்ஜுகேட் பண்ணணும். எதை பேஸ் பண்ணி கான்ஜுகேட் பண்ணணும்? சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி. இங்க சப்ஜெக்ட் வியா இருக்கிறதுனால நமக்கு எண்டிங் வந்து சேம் இஎன். ஸோ நம்ம எந்த சேஞ்சும் பண்ண தேவையில்ல. அப்படியே அடுத்தது போயிடலாம். Wir essen Apfel jeden Tag. அடுத்தது யூ குக் டுடே அப்படின்னு உங்க பிரதரை பார்த்து சொல்றீங்க. டே நீ இன்னைக்கு சமைக்கிற அப்படின்னு. ஸோ நீ அப்படின்னா ஜெர்மன்ல நீனா தூ. குக்னா நம்ம காக்கன்னு படிச்சோம். டுடேன்றது புது வார்த்தை. டுடேக்கு ஜெர்மன்ல ஹாய்டர். ஹாய்டர். ஸோ தெரிஞ்ச வார்த்தைகள் நம்ம போட்டுக்கலாம். தூ கோக்கன் ஆயிட்டர். கான்ஜுகேட் பண்ணோம்னா நமக்கு தெரியும் 2வது பொசிஷன்ல இருக்கிற வேர்பை சப்ஜெக்டை பேஸ் பண்ணி நம்ம எண்டிங் ஆட் பண்ணணும். ஸோ இருக்கிற இஎனை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இங்க சப்ஜெக்ட் வந்து நீ. நீன்ற சப்ஜெக்டுக்கு என்ன எண்டிங்? எஸ்டி. ஸோ இஎன் ஆட் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிட்டு எஸ்டி ஆட் பண்ணணும். ஆன்சர் வந்து தூ காக்ஸ்ட் ஹாய்டர். நீ இன்னைக்கு சமைச்சிட்டு இருக்க. அடுத்த எக்ஸாம்பிள் வந்து ஐ டிரைவ் மை கார். நான் என்னோட காரை ஓட்டுகிறேன். இதுல வேர்ப் வந்து ஓட்டுறது டிரைவ். அது செய்யறது யாரு? நான். ஸோ இஷ் ஃபாரன் மைன் அவுட்டோ. கார்னா அவுட்டோன்னு படிச்சோம். காருக்கு முன்னாடி மைன்னு ஒரு குட்டி வார்த்தை இருக்கு. அது நம்ம படிக்கவே இல்லையே. இது ஒரு கிராமட்டிக்கல் வேர்டு. இந்த மாதிரி குட்டி குட்டி வார்த்தைகள் மை, யுவர், இன், ஆன், இந்த மாதிரி கிராமர் வேர்ட்ஸ் ஏதாவது வந்ததுன்னா அது நம்மளோட ரெஃபரன்ஸ் ஷீட், பில்டிங் பிளாக்ஸ் ரெஃபரன்ஸ் ஷீட்ல இருக்கும். நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஸோ மைனா என்னது? ரெஃபரன்ஸ் ஷீட்ல மைண்ட். இஷ் ஃபாரன் மைண்ட் அவுட்டோ. ஸோ நம்ம செகண்ட் பொசிஷன்ல இருக்கிற வேர்பை கான்ஜுகேட் பண்ணும்போது இஎன் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கு உண்டான சப்ஜெக்டுக்கு உண்டான எண்டிங் போடும்போது இஷ் ஃபார மைண்ட் அவுட்டோ.